ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி குழம்பு. இதுக்கு நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு மேக்னேட் பண்ணிக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நாட்டுக்கோழி சீக்கிரமாக வேகாது. அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு 2 கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டு ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டு அதை வதக்கிக்கலாம். அதோட ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் வதக்கிக்கிறேன். இதை ஜாரில் மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சமாக போட்டு மிளகு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது அரைச்ச விழுது இருக்குது. இப்போது இந்த வதக்கினதோட இது நல்லா வதக்கி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக வரணும். இதில் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுது எடுத்து ஊற்றிக்கிறேன். இதோட மஞ்சள் தூள் போட்டு இதில் வேக வச்ச சிக்கனை எடுத்து கொட்டிக்கிறேன். இந்த மசாலாவோட கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா கொதி வந்து திக்கானதுக்கப்புறமா நமக்கு தேவையான சிக்கன் குழம்பு காரசாரமான நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணிங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்